காய்ஸ் நம்ம இன்னைக்கு இந்தியன் டெஃப்ட் ஆட்டோவில் ஸ்பைடர்மேனை எப்படி வர வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் கொடுக்காம பார்த்துட்டு இருந்தால் லைக் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புகிற நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடிஎஸ் ப்ளக்கின்னு ஒரு ஆப்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு ஸ்பைடர்மேனுன்ற ஃபைலை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நெட் ஆன் பண்ணிட்டு சேஞ்ச் பிளேயர் மாடல்னு இருக்கும், அதில் நீங்கள் லோடு யூஆர்எல் மாடல்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாடல் வந்துடும். அடுத்து நீங்கள் அதை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் லோடு யூஆர்எல் மாடல் கொடுத்தீங்கன்னா அது வரும். இல்லைன்னா நீங்கள் இப்படி பிக்க மாடல் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேரக்டர் கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்டு தான் வரும். அத்தாடி இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா, ஸ்பைடர்மேன் கேரக்டர் எப்படி இருக்குது காய்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஐடிஎஸ் மெனுவில் பவர்ஸும் இருக்குது. சூப்பர் பவரில் இந்த நியூஸ் இந்த ஒரு சூப்பர் பவரு ஆன் பண்ணிங்கன்னா வந்துடும். டேய் எவன்டா இதெல்லாம் கொடுத்து விட்டது அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணினா வந்துடும். வந்துருச்சு காய்ஸ், பார்த்தீங்களா. இப்போ நம்ம மேப் லொக்கேஷன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் லொக்கேஷன் வச்சாச்சு. ஓகே, இப்போ லொக்கேஷன் இருக்கிற மாதிரியே நம்மளும் போவோம். என்னடா காரில் வர்றாங்க. ஓடு ஹோலி கோலி, சூப்பராக இருக்குல்ல இந்த அப்டேட்டு. ஆனால் என்ன சவுத்தில் மட்டும் ஓட முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறையா அப்டேட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்பைடர்மேன், அடுத்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா பவர் ஆஃப் பண்ணிட்டு அதே மாதிரி ஐடிஎஸ் முறையில் நிறையா சேஞ்ச் பிளேயர் மாடல் என்பிசி கூட வர வச்சுக்கலாம். ஷார்ட்டு நார்மல் பிக்குன்னு கூட இருக்கும். இதில் யாரை வர வைக்கிறது, சின்சான் எஃபிஎக்ஸ் எப்படின்னு கொடுத்தீங்கன்னா சின்சான் வந்துடுவான். பாருங்களேன், நம்ம பின்னாடியே தான் வருவாங்க. அதுக்கு நம்ம பின்னாடியே வரணும்னா நீங்கள் ஸ்பான் காஸ்டியூம் என்பிசி கொடுக்கும்போது ஃபாலோ பிளேயர்னு கொடுக்கணும். இன்னும் நிறைய அப்டேட் வந்துருக்கு மக்களே, வாங்க அதையும் பார்த்துடலாம். ஃப்ரீ ஃப்ளை கேமரா வேறு வச்சுருக்காங்க. இல்லை பேக் பாருங்க. டேய் இப்படி கூட வந்துக்கலாம். அந்த ஃப்ரீ ஃப்ளை கேமராவில் சுற்றி பார்த்துக்கலாம் ஸ்பைடர்மேன் கேரக்டரை. நீங்கள் மறுபடியும் ஐடிஎஸ் மோடை அழுத்திட்டு ஃப்ரீ ஃப்ளை கேமராவை மறுபடியும் அழுத்துனீங்கன்னா நீங்கள் பிளேயராக மாறிடுவீங்க. அடுத்து மறுபடியும் நீங்கள் நார்மலாக வரணுன்னா டிஃபால்ட்டு மாடல்னு கொடுத்தீங்கன்னா மாறிடுவீங்க. ஓகே, இப்போ பிக்கே மாடல்னு கொடுக்கலாம். வேண்டாம் அது புலம்பிட்டு போகிறது. ஓகே, நருட்டோ வெளிரா மாறு இந்த வந்துட்டான் நருட்டோ உசுமாக்கி. நருட்டோக்குன்னு பவர்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துடலாம் வாங்க. இன்னும் ஒன்றே அதுதான் லாஸ்ட் அப்டேட்டு. அதை பார்த்துட்டு அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சரி வாங்க. நருட்டோக்கு பவர் என்னென்னா /002 கொடுத்துருங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் ரன் ஆன் ஆயிடும். நீங்கள் வேகமாக ஓடுவீங்க. அதே மாதிரி ஸ்லாஷ்
போட்டு 003 கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளை பண்ணுவீங்க. ஜம்ப் பண்ணால் இதுதான் நருட்டோட பவரு. அதே மாதிரியே ஷேடோ க்ளோனும் இருக்குது. ஸ்பான் காஸ்டியூம் என்பிசி ஃபாலோ பிளேயர் கொடுத்துட்டு பிகே மாடலை கொடுத்துட்டு நருட்டோ எஃப்விஎக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இதோ ஷேடோ க்ளோன் மாதிரி வந்துடுவாங்க. அவ்வளோதான் இந்த அப்டேட்டு. அடுத்தது லாஸ்ட் அப்டேட்டு, அதையும் பார்த்துட்டு இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐடிஏ மோடு ஃபைலுன்னு இருக்கும். ஐடிஏ மோடு ஃபைல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐடிஎஸ் மோட்லேயே இருக்கும். கிரானிஸ் ஹவுஸு நிறையா இருக்கும், ஸ்குவிட் கேமு அந்த மாதிரி. அதையும் நீங்கள் வந்து ஐடிஎஸ் மெனுன்னு ஒன்று இருக்கும், அதிலேருந்து நீங்கள் எடுத்து காப்பி பண்ணி விளையாண்டுங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த அப்டேட்டு. வரட்டா, பாய் பாய், சி. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆசிஸ் கண்ணா. ஓகே பாய். அடுத்த வீடியோவில் புது எபிசோடோடு வந்து சந்திப்போம்.